ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ஒரு வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, தக்காளி கொஞ்சம், கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் புளி கரைசல். தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பவுடர். அது எப்படி பண்ணணும்னா வெந்தயம் கொஞ்சம், பச்சரிசி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மூணையும் நல்லா வறுத்துட்டு நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க நம்ம எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய பவுடர் 2 ஸ்பூன் போடுங்க. குழம்பு நல்லா திக்காக வந்துடும். இந்த வெயில் காலத்துக்கு வெந்தய குழம்பு ரொம்ப நல்லது. சூட்டை தணிக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.